கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது என்றும் நீதி கட்சியின் நீட்சிதான் திமுக என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரிகிறது என்றும் ஒரு லீடர் இவனுக்கு 2 பால் அதற்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தாங்கள் அனைவரும் நீதி கட்சியின் திராவிட வாரிசுகள் தான் என்று கூறினார். ஒரு அளவில்ல எதிரியின் முகங்கள் தான் மாறி இருக்கிறது, உள்ளம் மாறவில்லை எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். என்ன பயந்துட்டியா? அக்கல் என்ன கட்டிங்களா? வெற்றியோ தோல்வியோ எதுவாகினும் நிற்கும் நிலை மாறாது, அதுதான் திமுக என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எம்பி ஆவதற்கான வேலைகள் தொடங்கி இருக்கின்றன. இப்பவே ஸ்டார்ட் பண்ணா இவன் இறங்கி ஓடிடுவான். ஒரு 10 மணி நேரம் வச்சு செய்வோம். பாஜகவுக்கு தலைமை தாங்கிய அண்ணாமலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த தேசிய தலைமை இதற்கான முன்னெடுப்பை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், உன்னை விட்டா வேற யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. இந்த ஒரே ஒரு தடவை எப்படியாவது வாங்கி கொடு சேடு. பாஜகவில் நடப்பது என்ன, அண்ணாமலையின் அடுத்த மூவ் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். நம்ம கதையில மிகப்பெரிய ட்விஸ்டே நீங்கதான். தமிழக பாஜக தலைவராக 2021ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட அண்ணாமலை சமீபத்தில் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார். எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ் கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்க அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. தேசிய தலைமை புது தலைவராக நயினார் நாகேந்திரனை நியமித்துள்ளது. இதுக்கு தான் சொன்னேன் இந்த கண்டவியா நான் பார்க்க மாட்டேன்னு. கண்டவியா சொல்றா நீங்க பார்க்க முடியாது. தலைவர் அமித்ஷா அவரது பதிவில் தமிழ்நாடு பாஜக தலைவராக திரு அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளை செய்துள்ளார். தெரியாம தான் கேக்குறேன், வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் எதுக்கு வேர்ல்ட் நியூஸ் பத்தி பேசுற? நரேந்திர மோடியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது கட்சியின் திட்டங்களை கிராமம் கிராமமாக எடுத்து செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது தேசிய தலைமை. அண்ணாமலையின் நடவடிக்கை அவர் பக்கமும் கட்சியின் பக்கமும் கவனத்தை ஈர்த்தது. அலாவுதீன் படத்துல அபு குரங்கு மாதிரி அப்பப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிதான் இருக்கிற. குறிப்பாக அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவரான பிறகு கட்சி குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதுலயும் சப்ப மேட்டரா இருந்தாலும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு போட்டு கடுப்பேத்துறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா மென்னு துப்பிடுவாங்க. நாம தான் சூதானமா இருக்கணும். இதில் சாட்டையடி போராட்டம், காலணி அணியாமல் இருந்தது உள்ளிட்டவை விமர்சனத்திற்குள்ளானாலும் ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. இப்படியாக அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வில் முன்னேற்றம் இருப்பதால் அவரது ஆதரவாளர்கள் உற்சாகத்தில் இருக்கின்றனர். இது மாதிரி நான் பார்த்ததே இல்லையா? உலக வரலாற்றுல 1.1 வாங்கி 4.5 லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி. வளவலன்னு பேசாத, உனக்குன்னு யார் கிடையாது, நீ ஒரு அண்ணாத. ஆனால் தொடர்ச்சியா 4 பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சு 36 லட்சம் வாக்குகளை கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி என்ன மீறி எதுவும் நடக்காது, யாராலையும் என்ன ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டுல தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சின்னா நாங்க. எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருக்காரு. அவன் தலைவனா நீ தலைவனா? ஆமா. இப்ப இவன் என்ன பண்றான் பாரு. எளிய பிள்ளைகள் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்ல, புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொன்னா எனக்கு புரியாது, தெளிவா புரியுற மாதிரி சொல். 36 76 1 கோடியை 26 ஆக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரம். ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்யறோம். அதனால எங்க மக்களை தேடித்தான் போவோம், மக்களுக்காக தான் நிற்போம். இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. ஒரு 4-5 மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு. சும்மா விடாத, சீரியஸா தான் சொல்றேன். நான் திரும்ப சொல்றதுதான், சிவநாட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தல்.